அண்மை செய்தி. காரைக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் முன்னாள் முதல்வர்கள் படங்களை வைக்க கோரி கவுன்சிலர்கள் அமளி தர்ணா போராட்டம் நடந்த நிலையில் த்ரிஷாவின் படத்தையும் வைக்க வேண்டும் என சுயேட்சை உறுப்பினர் கோரிக்கை வைத்ததால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரவேலு வழங்க கேட்கலாம். பாஸ்கரவேலு, வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் தீபிகா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் பொறுப்பு மேயர் குணசேகரன் தலைமையில் இன்று நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையாளர் பாலு உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக சிவகங்கை இன்று நடைபெற்ற கூட்டம் துவங்குவதற்கு முன்பாக திமுக, காங்கிரஸ் மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அமளியில் ஈடுபட்டனர். மாநகராட்சியில் ஒதுக்கப்பட்டுள்ள பல்வேறு பணிகள் ஏதும் முறையாக நடைபெறவில்லை என்றும் உறுப்பினர்கள் அளித்த மனுக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கவுன்சிலர் குற்றம் சாட்டினர். மேலும் இந்த கூட்டரங்கில் தற்போதைய முதலமைச்சர் விஜயின் படம் மட்டுமே வைப்பதாக கூறி முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் மு.க.ஸ்டாலின் ஆகியோரின் படங்களை வைக்க வேண்டும் என்று அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதனையடுத்து இரு கட்சியினருக்கும் கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் படம் முதலில் வைக்கப்பட்டது. பின்னர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படங்களும் அரங்கில் வைக்கப்பட்டன. இந்நிலையில் 27வது வார்டு அதிமுக உறுப்பினர் பிரகாஷ் மாநகராட்சியில் தாம் அளித்த மனுக்களுக்கு எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொறுப்பு மேயரின் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதற்கிடையே கூட்டத்தில் பங்கேற்ற சுயேட்சை நகர்மன்ற உறுப்பினர் ஒருவர் வருங்கால முதல்வர் த்ரிஷாவின் படத்தையும் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தைக்கு பின்பு தற்போது கூட்டம் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. தீபிகா. Please,